ஹாய் ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன். இதே வேலையாக போச்சு. நிறையா கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறது. கேரளா போயிட்டு வரேன், கோயம்புத்தூர் போயிட்டு வரேன், அப்புறம் சென்னையில் இருக்கேன். அதனால் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட முடியல. இது வந்து தன்விக் பொட்டிக்கோட ஒரு பேஸ்டல், அதாவது ஒரு பாசி பயிர் கலர் அந்த சாரீ. இதுக்கு வந்து நான் எப்பொழுதுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் போடுவேன். இது பாருங்கள், இதில் ஒரு க்ரீன் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு க்ரீன் வந்து இதுக்கு மேட்ச் ஆகிடுன்னு சொல்லி இந்த ப்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த ஒரு லீஃப் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு வந்து இது சூட் ஆகும்னு சொல்லி இந்த ப்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நான் ரொம்ப லாங் செயின் எப்போவுமே போடவே மாட்டேன். எனக்கு அவ்வளோ ஹெவி பிடிக்காது. பட் இது எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஜாஸ் கலெக்ஷனில் போயிருக்கும்போது நான் கொஞ்சம் செலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி வாங்கி வச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பேங்கிள் போட்டேன். இங்கே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேங்கிள்ஸ். இதில் வந்து வேறு மாதிரி போட்டுக்கிட்டேன், இதில் வேறு மாதிரி போட்டுக்கிட்டேன். அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் இந்த மாதிரி லாங் செயின்ஸ் போடும்போது, இந்த மாதிரி திக்காக ஹெவியாக போடும்போது சின்ன கமல் தான் போடணும். நான் சின்ன கமல் 2-3 போட்டு பார்த்தேன், எனக்கு என்னமோ அவ்வளோ சூட் ஆகலை. சரி, அப்புறம் அந்த லூசர் விடுறதுனால இப்போ தான் குளிச்சு முடித்தேன். குளிச்சனால கொஞ்சம் லூசர் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த கமல் ஜிம்கி வந்து ரொம்ப சூட் ஆச்சு. அப்படியே ஒரு சும்மா ராஜா மாதா மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு எப்படி இருக்கேன். நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு அந்த மேக் ஓவருக்கு தகுந்த மாதிரி உள்ள லிப்ஸ்டிக்ஸ் சூட், உங்களுக்கு நல்லா சூட் ஆகிற லிப்ஸ்டிக்ஸ் தான் பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு இது வரைக்குமே எனக்கு என்ன கலர் சூட் ஆகும்னே தெரியாது. ஆனால் எல்லாமே 2-3 கலர் மிக்ஸ் பண்ணுவேன். இது வந்து நான் ஒரு டார்க் பிங்க்கும் இன்னொரு லைட் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். பட் கண்டிப்பாக இது சூட் ஆகலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் அது கமெண்ட்ஸில் பார்த்துட்டு. ரொம்ப நாள் ஆச்சு சில குட்டீஸ் உங்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு. இந்த ஒரு லாங் செயின் எப்படி இருக்குது, தன்விக் பொட்டிக்கோட சாரீ கலர் எப்படி இருக்குது, பாசிப்பயிர் கலர் சாரீ, அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது, அந்த பேங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வீட்டில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறனால, இங்கேருந்து ஊருக்கு, ஊர்லேருந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் அப்படி மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டுருக்கனால நிறைய வேலைகள். அதனால் நிறைய ஷார்ட்ஸ் போட முடியறதில்ல, வீடியோஸே லாங்ஸ் வீடியோவே போட முடியறதில்ல. லாங் வீடியோ போட முடியாதனால நான் உங்களை அப்பப்போ இந்த ஷார்ட்ஸில் தான் பார்த்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று வெற்றிமாறன் சார் வந்து ஒரு மொமெண்ட்டை கொடுத்து நமக்கு அந்த கடலோர கவிதைகள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். நம்மளுடைய ஃபஸ்ட்டு படத்தை போட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு காமிச்சு அதை பற்றி அமீர் சாரும் சத்யராஜ் சாரும் அதுக்கப்புறம் நம்ம வெற்றிமாறன் சாரும் அதை பற்றி பேசினாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்கள் எல்லாம் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய இன்டர்வியூஸு. இன்னும் அடுத்த ஷார்ட்ஸில் அதை போடுறேன். இந்த ட்ரெஸ்க்கு இந்த சாரீக்கு வந்து இந்த செயின் உங்களுக்கு சூட்டாக இருக்கா இல்லையா, அதாவது எனக்கு சூட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிது. இந்த கலர் சாரீ ரொம்ப பிடிச்சிது. பேங்கிள் ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப மாற்றி போட்டிருக்கேன். இதே கண்ணாடி வளையல் போட்டால் கூட அழகாக இருக்கும் தான். லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் சூட் ஆகலை. என்ன சொல்கிறீங்க? ஸோ லிப்ஸ்டிக் சூட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி இட்ஸ் வெரி ஃபைன் ஐ திங்க். இல்லை அப்போ டாட்டா பாபாய், லவ் யூ.